ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நம்ம கிழக்கு வாசல் சீரியலில் அப்கமிங்கில் ஒரு மேரேஜ் ட்ராக் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். பிகாஸ் சண்முகம் அண்ட் அனுவோட மேரேஜ் ட்ராக்காக தான் இருக்கும். கடைசியாக மேபி சண்முகமும் ரேணுவும் சேர்ற மாதிரி ட்ராக் கொண்டு போகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. இது என்னோட கருத்து. உங்களுக்கு எப்படி தோணுது மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம அனுவை பொண்ணு கேட்டு சண்முகம் வீட்டுக்கு போகிறாங்க. இந்த இடத்துல சண்முகத்துக்கு கேட்டு முடிவு சொல்கிறதா வந்து நம்ம ரேணுவோட அப்பா சொல்லியிருக்காரு. சண்முகத்தோட அம்மாவை கையிலே பிடிக்க முடியாது, ஒரே ஹாப்பி தான். சாமிக்காக வேண்டி காசுலாம் முடிஞ்சு வச்சுட்டு அவங்க அண்ணன் கிட்ட வந்து எப்படியாவது நீ சண்முகத்திட்ட பேசி சம்மதிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வச்சிருக்காங்க. அனு ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன முடிவு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன விஷயம் நடக்காத மாதிரியே வந்து லைட்டா வந்து ஆக்ட் பண்றாங்க. அனு செமையா பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் எல்லாருக்கும் ஓகே, சண்முகத்திட்ட கேட்டு சொல்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சண்முகம் வந்து வீட்டில் சொல்ற எல்லாத்தையுமே கேட்பாரு, நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அவங்க அம்மா வீட்டில் ரொம்பவே சூப்பராக கவனிச்சிட்டுலாம் இருக்காங்க. நம்ம மாயா பார்த்தீங்கன்னா மாணிக்கத்தை மிஸ் பண்றாங்க. ரெண்டு பேரும் ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. சண்முகம் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. பேசாட்டு நானும் ஒரு ஆட்டோ வாங்கி வந்து ஓட்டலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்டா அந்த வேலைக்கே போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஃப்ரெண்ட் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அனு கால் பண்றாங்க. அதோட எபிசோடுமே முடிச்சிருக்காங்க. அஞ்சலியோட பொண்ணு தான் ரேணு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் அந்த பாட்டி தான். அந்த பாட்டியும் மண்டையே போட்டாங்க. உண்மை தெரிஞ்ச ஒரு ஆளையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. இப்போ ரேணுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போதைக்கு அவங்க உண்மையை சொல்ல போறது கிடையாது. உங்களோட தங்கச்சிக்காக சண்முகத்தை விட்டு கொடுக்க போறாங்க. சண்முகம் மேல நம்ம ரேணுக்கும் லைட்டா லவ் வந்துச்சு. பட் ரேணுவை சண்முகம் எவ்வளவு தூரம் லவ் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா சண்முகம் தங்கச்சி. அவங்க மூலியமா தான் உண்மை வெளியில வரும். ஸோ நேராக அவங்க வந்து அனு கிட்ட சொல்லி அனு வந்து கடைசியில் ரேணுவையும் சண்முகத்தையும் சேர்த்துக்கிற மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.